தெலுங்கு பேசும் மக்களை தொடர்ந்து அவர் வந்துட்டு இழிவா பேசிட்டே இருக்காரு, அவரோட தலையை வந்துட்டு வெட்டி போடணும் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷ் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதை பத்தி இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன விதமான பால் போட்டாலும் இந்த மனுஷன் வந்து தொடர்ச்சியா வந்து அதை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் மூவா ரொம்ப பழைய ஒரு ஃபார்முலாவான தெலுங்கு மக்களை இவருக்கு எதிராக நிப்பாட்டக்கூடிய வேலையை வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேத்து வந்துட்டு முதலமைச்சர் அவர் பேசுறப்போ வந்துட்டு உலகத்திலேயே முன்னுதாரணமான ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ நீங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ எதற்காக இது இப்படி பண்றாங்க, இந்த ஒரு பக்கம் இப்படி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விதான். இல்ல நீங்க சீமானுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குதுங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு பார்க்கணும். ஆக்சுவலா நேத்து நடந்த சட்டசபை மாநாட்டுல கூட ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க, 3 குழந்தைகளுக்கு மேல எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அரசு சலுகை அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இதுதானே டிபேட்டுக்கு வந்திருக்கணும், இதைதானே எல்லாரும் பேசிருக்கணும். ஆனா இதை யாருமே உண்மையிலேயேங்க மிகச்சிறந்த ஒரு விஷயத்த பர்கூர் எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு. பெண் பத்திரிகையாளர் முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்னமா என்ன கேள்வி சார், இந்த மாதிரி சொன்னாங்களே சார், எப்ப கேட்டாங்க அப்படின்னு சேகர டக்குன்னு வர்றாரு, டக்குன்னு அமைதிப்படுத்துறாரு. நம்ம கேட்டாரு, அது கோரிக்கையா வச்சாரு, அதனால நல்லா இருக்கும்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தெரியுமா, அது டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு காரணம் நம்ம ஏன் பயப்படுறோம்னா தமிழ்நாட்டின் மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு. அவர்களை வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹெச் ராஜா வந்துட்டு அவர் மேல கவனம் செலுத்தணும், அவர் வந்துட்டு பாகிஸ்தானோட கைகூலி, அவர் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? அதான் இதுதான் ரியல் ஹெச் ராஜா, இதான் ரியல் சீமான். ரியலா இவங்க 2 பேரும் இப்படிதான் இருப்பாங்க எப்பயுமே. இவ்வளவு நாளா ஒரு பேட்டி இருந்துச்சுல, ஒரு பேச்சு, என்ன பேச்சுனா பிஜேபியின் பி டீம் சீமான் இருந்துச்சுல, அதை தானா உடைச்சிட்டாரு பாருங்க. சீமானும் உடைச்சிட்டாரு, ஹெச் ராஜா அதை இன்னும் போட்டு கொடாரையை போட்டு உடைக்கிறாரு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் தான் இருக்காரு, அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலா இப்போ சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல ஊடகங்களா இருக்கட்டும், செய்தி எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த சீமான் அவரை போட்டுட்டு ரொம்ப அடிச்சிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இந்த தெலுங்கு பேசும் மக்களை தொடர்ந்து அவர் வந்துட்டு இழிவா பேசிட்டே இருக்காரு, அவரோட தலையை வந்துட்டு வெட்டி போடணும் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷ் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை பத்தி இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சீமான் அவர்கள் வந்துட்டு தெலுங்கு பேசும் மக்கள் அவ்வளவு இழிவா பேசினாரா சார்? அடிப்படையில் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி போட்ட நபர்கள் முதல்ல நம்ம யாருன்னு பார்க்கணும். அதுவும் இல்லாம இந்த குறிப்பிட்ட நேரத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்பை சேர்ந்தவங்க அனைத்து தெலுங்கு சங்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இப்போ தொடர்ச்சியா இதை ஏன் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இது சீமான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க. இப்போ தொடர்ச்சியா சீமான் வந்து ஆன்டி டிஎம்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் தான் கட்சி நடத்துறாரு. ஸோ யாருடையும் கூட்டணியும் இல்லைன்னு ஆய்வு போச்சு, கிட்டத்தட்ட தனித்து தான் போட்டிங்கிறத நிரூபிச்சிட்டாரு, சொல்லியும் செஞ்சுட்டாரு, வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் சீமானை வந்து தனிப்பட்ட ரீதியில் தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணி முடிச்சாச்சு, அதற்கான விஷயங்களை அவர் எதிர்கொண்டுட்டாரு. அப்புறம் பெரியார் மீது பல விமர்சனங்களை வச்சாரு, அதற்கும் இவங்க எதிர்வினை ஆற்றினாங்க. அப்புறம் ஈரோடு இடைத்தேர்தலையும் போட்டி போட்டாரு, கிட்டத்தட்ட 16% வந்து வாக்குகளையும் வாங்கி காமிச்சிட்டாரு. ஸோ என்ன விதமான பால் போட்டாலும் இந்த மனுஷன் வந்து தொடர்ச்சியாக வந்து அதை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் மூவா ரொம்ப பழைய ஒரு ஃபார்முலாவான தெலுங்கு மக்களை இவருக்கு எதிராக நிப்பாட்டக்கூடிய வேலையை வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையுமே தெலுங்கர்களை ஒழிக்கணும், தெலுங்கர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டணும், தெலுங்கு மொழி பேசுகிற மக்கள் தான் என்னுடைய இனத்தினுடைய முதல் எதிரி அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல திரு சீமான் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளில் பேசினாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தடவை அவர் பேசுனதே கிடையாது. முதல்ல தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை தான் அவர் பேசுறாரு, அதை தான் மக்கள்கிட்ட சொல்றாருன்னா அதற்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடங்கி இருக்குதுங்க. அது என்னன்னா, தமிழ் தேசியம்னு நீங்க கொள்கை கோட்பாடு பேசினாலும் அது தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிறமொழியாளர்களையும் உள்ளடக்கிய தேசியம்தான். நீங்க அதுல பிறமொழியாளர்களை விலக்கிட்டு நீங்க பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கின் ஒருத்தர் இருந்தார், அவர் யார் தெரியுங்களா? வீரமா முனிவர். அவர் தமிழர் கிடையாது, தமிழ்நாடை சேர்ந்தவரும் கிடையாது. வேறு ஏதோ ஒரு நாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வந்த பொழுது தமிழ் இலக்கியங்களை பார்த்து பரிதவித்து அதை பரிகசித்து நம்ம படிச்சே ஆகணும்னு படித்து கற்றுக்கொண்டு அதன் பிறகாக அவர் என்ன பண்றாரு, ஒரு கவிஞரா, ஒரு எழுத்தாளரா, ஒரு படைப்பாளையா ஒருத்தர் மாறுறாரு. தன்னுடைய பெயரையே தூய தமிழ்ல வீரமா முனிவர்னு மாத்திக்கிறார். அப்போ அவர் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அவர் இந்த தமிழ் தேசியத்தினுடைய இந்த நாட்டினுடைய
ஒரு படைப்புகளை அள்ளி கொடுத்தவர், எழுதி கொடுத்துருக்கிறவர். அப்ப அவருக்கு ஒரு பங்களிப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். இதே திரு சீமானவர்களும் ஏத்துக்கிறாரு, சொல்லியிருக்கிறார், பல இடங்களை பேசியிருக்கிறார். இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்னா, தெலுங்கர்களை எதிரியா எங்கேயோ ஒரு கட்டமைக்கல. இப்ப கூட அண்மையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்போ எம்.ஆர். ராதாவுடைய மகன் திரு ராதாரவி பேசிட்டு அமருவார். அப்போ சொல்லுவார், எங்களெல்லாம் வந்து இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லும்போது, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைண்ணே. தெலுங்கர்கள் உங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குது, ஆந்திரா இருக்குது, மலையாள சொந்தங்கள் அவங்களுக்குன்னு கேரளா இருக்குது, தமிழர்கள் எங்களுக்கு ஒரு தேசம் தமிழ்நாடு தான் இருக்குது, எல்லாரும் கூடி வாழ்வோம், ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு வேறபடி எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது. எங்கள் கட்சிக்குள்ளேயே பிற மொழியாளர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம், எங்கள் கட்சிக்குள்ளேயே பிற மொழியாளர்களுக்கு வேட்பாளராக நிற்க வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அப்போ இவ்வளவு தூரம் அவங்க பண்ணி வந்த பிறகு இப்போ எப்படி பின்னால் இழுக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரியான பரப்புரைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டா அவர் மீதான இந்த டிஃபேம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். அப்போ அந்த வேலையை இப்போ தொடர்ச்சியாக கையில் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் சக்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வளர்ற சக்தியை, ஒரு வளர்ற கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா சாதாரணமான சின்ன சின்ன இயக்கங்களை போய் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெரிய மூளை பின்னாடி இருந்து கற்றுக் கொடுக்கணும், கீ கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வேலை பார்க்க முடியும். அன்னைக்கு அந்த கூட்டத்தில் பேசுனவங்கள யாருன்னு பொத்து கவனிச்சிங்களா நீங்கள்? அந்த ப்ரொட்டஸ்டில் பேசுனவங்களில் ஒருத்தர் யார் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் 2024 நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்கலங்க. அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வாங்கினது ஒரு கட்சி. அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஒருத்தர் பிரகடனப்படுத்திக்கிட்டு அவர் வந்து பேட்டி கொடுத்துட்டு போனார். ப்ரெஸ் கிளப்பில் நான் அட்டன் பண்ணாது. அவர் அங்கே இருக்கிறார். இப்போ அவருக்கு அங்கே என்ன வேலை? அல்லது அவர் இந்த சின்னத்தை வாங்கும்போது ஏன் ப்ரெஸ் கிளப்பில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு? நீங்கள் இந்த புள்ளிகளெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, சீமான வீழ்த்த வந்து யார் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது அப்பட்டமாக தெரியும். இன்னொன்று, இந்த சீமான் கடந்து போயிட்டார். அவங்க இங்கே இருக்கிறாங்கன்னா அவர் இங்கே இருக்கிறார் இப்போ. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இக்னோரபிள் கண்டென்ட், நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம். ஏன்னா அதை தொடர்ச்சியாக அவர் வந்து ஒட்டுமொத்தமான தேசிய இனத்துக்காக பேசக்கூடிய ஒரு மனிதராக மாறிட்டார், அடுத்தடுத்த நோக்கி பயணப்படுறாரு. அப்படின்னும் போது இதை ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க பார்க்கல. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராம் போன்ற ஒரு பொது ஊடகங்களில், யங்ஸ்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஊடகங்களில் ஒருத்தர் பட்டாக்கத்தியை போட்டு நான் ஒரு வெட்டுவேன் குத்துவேன்னு பேசுகிறதுங்கிறது உண்மையிலேயே இந்த சமூகத்தினுடைய சீரழிவின் வெளிப்பாடு. கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக வந்துட்டு இவ்வளோ ஓப்பனாக வந்துட்டு வெப்பன்ஸோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க அண்ட் கொலை மிரட்டல் ரொம்ப ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸ் தரப்புலேருந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே இப்போ வரைக்கும் எடுக்கலை. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னாலும், நேற்று வந்துட்டு முதலமைச்சர் அவர் பேசுகிறப்போ வந்துட்டு உலகத்திலேயே முன்னுதாரணமான ஆட்சி தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ எதற்காக இது இப்படி பண்ணுறாங்க, இந்த ஒரு பக்கம் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரியான கேள்வி தான். இல்லை, நீங்கள் சீமானுக்கு இந்த மாதிரி நடந்துருக்குதுங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கணும். நடவடிக்கை எடுத்துட்டாங்களே இப்போ ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு திரு சீமானுக்கே தெரியும். ஆனால் சீமானுக்கு எதிராக தான் சொல்லி பாருங்களேன், உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் இப்போ நேற்றுக்கும் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். திருடுமானம் கார்த்திக் மற்றும் அவங்க கட்சியினுடைய தோழர்கள் போய் காவல் ஆணையர் அலுவலகத்தில் போய் புகார் மனு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அரசியல் அடையாளமற்ற உதிரிகள் வந்து எங்கள் அண்ணனுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நடவடிக்கை 100% எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நல்லாவே தெரியும். அப்போ ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கறது தான். இப்போ இந்த மாதிரி அடையாளமற்ற உதிரிகள் இருப்பாங்க இல்லையா, இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெட்டிடுவேன், குத்திடுவேன், போயிடுவேன், வந்துடுவேன். அப்போ உங்களுடைய கவனம் என்ன ஆகும்னா, யாருன்னே தெரியாத ஒரு நபரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க நீங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்களுடைய இலக்க நோக்கி நீங்க பயணிக்க மாட்டீங்க. அப்போ அப்படி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், உங்களை வந்து திசை திருப்பலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலை தாங்க இது. இந்த வேலைக்குள்ள திரு சீமானை இன்னைக்கு முடக்க முடியாது. இது ஒருவேளை 2009 காலகட்டம், 10 காலகட்டம், 15 காலகட்டம்னா கூட யோசிக்கலாம், அவரை பற்றி சிந்திக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி சிந்திக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி தேசிய கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வா, ஒரு மாநில கட்சி எங்களோட கூட்டணிக்கு வா அப்படின்னு அவரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை எப்படியாச்சும் இழுக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதை போன்ற உதிரிகள், இதை போன்ற சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட, சமூகத்தால் அறிவு சார்ந்தும் சூழலியல் சார்ந்தும் எந்த விதமான தர்க்க அறிவும் இல்லாத ஒரு குறுங்குழுவாத போக்கில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது. ஆனால் இவர்கள் கண்காணிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டிய மனிதர்கள். ஏன்னா இது எந்த மனிதருக்கும் நடக்கக்கூடாது. நாட் ஓன்லி ஃபார் சீமான், இது உதயநிதிக்கு எதிராகவும் பேசக்கூடாது, முதலமைச்சருக்கு எதிராகவும் பேசக்கூடாது. அது என்னங்க, ஒரு கருத்தை சொன்னால் கருத்தால் எதிர்க்கணுமே தவிர வன்முறையில் இறங்கவே கூடாது. அப்போ வன்முறை இதுக்கும் தீர்வாகாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக தமிழக அரசு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கோரிக்கை. இன்னொன்று, நீங்கள் ஒரு அருமையான ஒரு கேள்வி சொன்னீங்க,
உலகத்திலேயே மிக சிறந்த ஆட்சி அப்படின்னு. எந்த ஆட்சியாளர்களுமே தங்கள் ஆட்சியை அப்படிதான் சொல்லுவாங்க. பாலாறும் தேனாரும் ஓடுகிறது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கைபேசி இணைய உலகத்தின் காலம். இப்படி ஃபோன் எடுத்து தட்டினா என்ன நடக்குதுன்றது வந்துருது. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க இப்படியான ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் விடுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு அதீத நம்பிக்கையில இருக்கிறாரு. குறிப்பா அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு பாருங்க. 200க்கு மேல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு பிரஸ் மீட்ல வந்து சொல்லிட்டு போறாரு. கிட்டத்தட்ட இதே வார்த்தை நீ கண்ணை மூட்டி யோசிச்சு பார்த்தீங்கன்னா யார் ஞாபகத்துக்கு வருவா தெரியுமா? மோடி ஞாபகத்துக்கு வருவார். அப்கி பார் மோடி சர்க்கார்னு சொல்லும்போது 400 தாண்டுறோம், 400 நமது தான் அப்படின்னாரு. அப்ப 400 நமது தான் சொன்னவருக்கு என்ன அடி விழுந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம் 2024ல. ஒரு நல்ல சறுக்கல் விழுந்துச்சு. 2029ல அது இன்னும் பேரடியா விழப்போகுது பாஜகவுக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப 200 எனக்கு தான் அப்படின்னு இவர் வந்து வெளிப்படையா பேசுறது. தொடர்ச்சியாக எப்படி மோடி மேல ஒரு விமர்சனம் இருக்குதோ ஊடகங்களை சந்திச்சு பேச மறுக்கிறார். ஊடகங்களை சந்திச்சு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்களா, ஒரு விஷயத்தை பேசுறீங்களா, உட்காந்து கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரோ அப்படி எல்லாரும் உட்கார வச்சு பேசுங்க பார்ப்போம். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பேசுறதே கிடையாதுங்க அவரு. அப்போ இப்படியான ஒரு சூழல்ல உங்களுடைய சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. சவுக்கு சந்தனும் ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறாரு, ஒரு அரசியல் விமர்சகர் இருக்கிறாரு. அவர் வீட்டில் போய் மலம் கலந்த கழிவு நீரை போய் ஊற்றிட்டு வந்திருக்கிறாங்களே, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், இங்கே பாருங்க நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது, இது வந்து வழக்கு விசாரணையில் இருக்குது, நீங்கள் சத்தமாக அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு, ஆஃப் பண்ணுறாரு. ஆக்சுவலி நீங்கள் இதை பேசக்கூடாது, மரபுகளுக்கு எதிரானது கூட வச்சுப்போமே, இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்குது. சவுக்கு சங்கருடைய ஒப்பீனியன்ஸ் மேலே உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், எனக்கு விமர்சனம் இருக்கலாம், நேருக்கு விமர்சனம் இருக்கலாம், யாருக்குன்னா விமர்சனங்கள் இருக்கலாம், முரண்பாடான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஜனநாயகம்னா என்னங்க? ஜனநாயகத்தை டெஃபினிஷன் சொல்லவா? ஜனநாயகம் என்பது நீங்கள் வாய் திறந்து பேசக்கூடிய கருத்தின் மூலமாக என்னுடைய எதிர்கால வாழ்க்கையே பாழாய் போகும் என்று எனக்கு தெரிந்தாலும் கூட, எப்படி நீங்கள் வாய் திறந்து பேசுவதன் மூலமாக என்னுடைய எதிர்கால வாழ்க்கை பாழாய் போகும் என்று தெரிந்தாலும் கூட உங்களை பேசுவதற்கான சுதந்திரத்தை நான் கொடுக்கணும். அதுதான் ஜனநாயகம். நாங்கள் இது ஜனநாயகமா? ஒருத்தர் உங்களுக்கு எதிராக பேசுறாரு, கருத்தை சொல்றாரு, வீடியோ போறாருங்கிறதுக்காக வீட்டில் போய் கக்கூஸ் தண்ணியை ஊத்துறதுங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். நினைச்சு பார்க்க முடியுதா நம்மளால? மண்டை முழுக்க மலம் கலந்த சிந்தனை இருக்கிறவன் தான் சிந்தனையை செய்வான், அந்த வேலையை செய்வான். அப்போ அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. இப்போ வரைக்கும் எடுத்த நடவடிக்கை என்ன? ஆஃப்டர் 1 month அந்த வீட்டில் போய் அந்த விஷயங்களை சேகரிக்கிறாங்களாம். எங்கள் பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார். கேட்கும்போதே நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஓரளவுக்கு சமூகம் அறிந்த ஒரு பிரபலத்துக்கு அது நிலைமை அப்படின்னா உங்களுக்கு என்ன நாளைக்கு நடந்தால் என்ன ஆகும் நமக்கு? அப்போ இப்படியான ஆட்சி நடத்திக்கிட்டு தொடர்ச்சியான சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு தீர்வாக ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் போடுங்க முதலமைச்சர்னு தொடர்ச்சியாக கம்யூனிஸ்டர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் போடாமல் இருக்கிறீங்க. இப்படியான ஆட்சியை வச்சுக்கிட்டு மதுவால் தொடர்ச்சியாக அந்த சமூகத்தில் சீர்கேடுகள் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ கூட நேற்று கூட தென்காசி போன்ற தென் மாவட்டங்களில் வந்து சண்டை கொலை நடந்திருக்குது. எதனால? பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால். நடவடிக்கை நடத்தீங்க. உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய மதிய விருந்தில் மது விருந்து கொடுக்குறீங்க, பியர் பாட்டில் வச்சு கொடுக்குறீங்க. இதே செயல்பாடை தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு கட்சி பண்ணியிருந்த இந்த வீடியோ வெளியே வந்திருந்ததுன்னா 24 மணி நேரம் இல்லை 2 நாள் முழுக்க விவாதங்கள் அதான் நடந்திருக்குங்க. இதெல்லாம் ஒரு கட்சியா? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு 15 பேர் கூடி தின்னு திட்டிருப்பாங்க. பண்ணியிருக்கிறது யாரு? போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள், போதையின் பாதையில் செல்லாதீர்கள் சொல்லக்கூடிய நமது அப்பா என்று அழைக்கக்கூடிய முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திமுக நடக்குது. மதிய விருந்துல மது விருந்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு உடம்பு கூசல? எப்படி சார்? அட்லீஸ்ட் எவனுக்கு தெரியாமலே கொடுத்து தொலைச்சிருக்கலாம். ஓப்பனா தெரியுற மாதிரி ஒருத்தர் வீடியோ எடுத்து வெளியில போடுறாரு, அதுக்கு விளக்கம் கொடுக்குறன்ற பிறகு ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு. அதுவும் மிக மோசமான விளக்கமா இருக்குது. இப்படியான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. மது விலக்குக்கு ஒரு கோரிக்கை இல்லை, ஆணவ தெளிச்சிடறதுக்கு விஷயம் இல்லை, சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. நேற்று ஒரு அறிவிப்புங்க, காலனி அப்படிங்கிறத நம்ம வந்து நீக்கிறோம். காலனிங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் மனதார வரவேற்கிறேன், பாராட்டுற நல்ல விஷயம்தான். ஆனால் மிக முக்கியமாக யூபிஎஸ்சி பதவிகள் இருக்குது பார்த்தீங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பதவிகள், இதையெல்லாம் நீக்கணும்னு சொன்னது கலைஞர் கருணாநிதி அமைச்சர் ராஜமன்றர் கமிட்டி. இப்போ பேசுவாரா? அதை ஒரே ஒரு முறை நான் கேட்குறேன், இந்த வீடியோவையெல்லாம் நான் கேட்குறேன்,
FT பாலின் வாயிலாக நான் கேட்குறேன், ஒரே ஒரு முறை ஆளுநர் பதவி என்பது இந்தியாவிற்கே தேவையில்லாதது, ஆளுநர் பதவி இந்தியா முழுவதும் ஒழிக்கப்பட வேண்டும்னு ஒரே ஒரு முறை முதலமைச்சர் பேசுவாரா? அல்லது UPSC பதவிகள், இந்திய ஆட்சி பணிகள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும்னு ஒரே ஒரு முறை நம்ம முதலமைச்சர் பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு ராஜமன்னார் கமிட்டியில் இருக்கிற முழுமையான விஷயங்கள் போய் சேரணும். முதல்ல தானே பேசுவார். அப்போ இவ்வளவு குறைபாடு. நான் வந்து ஒரு ஆட்சியில் இருந்தால் அது பாலாறும் தேனாரும் ஓடணும்னு நான் சொல்லலை. ஆனால் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகளுக்கு அது செவிமடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா தொடர்ச்சியான கோரிக்கைகள் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அரசு ஊழியர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, மாற்றுத்திறனாளி பிரச்சனைன்னு வந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக இன்னும் 10 மாதம் இருக்கும்போது ஒரு 10 அறிவிப்பு போட்டார். அந்த 10 அறிவிப்பு படித்து பார்த்தீங்களா? 10 அறிவிப்புமே போனஸ் கொடுக்குறேன், லீவுக்கு இந்த போனஸ் கொடுக்குறேன், முன்கூட்டி எவ்வளோ தொகையை கொடுக்குறேன், இவ்வளவுதான். அவங்க கேட்டது எதையும் நிறைவேற்றலை. பணி நிரந்தரம்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க, நிறைவேற்றினீங்களா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்களே, நிறைவேற்றினீங்களா? அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டம் பண்ணாங்க, நிறைவேற்றினீங்களா? அப்போ அதை நிறைவேற்றலை. அரசு மருத்துவர்கள் போராட்டம் நிறைவேற்றினீங்களா? செவிலியர்கள் போராட்டம் நிறைவேற்றினீங்களா? சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க, நிறைவேற்றினீங்களா? அதெல்லாம் விடுங்க. சாம்சங் பர்சன் என்னங்க ஆச்சு? சாம்சங் பர்சன் நடந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போராடினாங்க, சொல்யூஷன் நடந்துச்சு, சொல்யூஷனே கிடைக்கலையே கடைசி வரைக்கும். அப்போ எந்த விதமான போராட்டத்துக்கும் இவங்க பதில் கொடுக்காம ஒரு விளம்பர மாடலுங்க. நான் ஓப்பனாக விமர்சனம் வைக்கிறேன். விளம்பர மாடலுக்காக ஒரு ஆட்சியை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க செய்யறன்னு சொன்ன பல விஷயங்கள் முழுமையாக சென்று சேராமல் இருக்குது. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை, ரைட்டு, வரவேற்கிறேன். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், ரைட்டு, சூப்பர், வரவேற்கிறேன். காலை சிற்றுண்டி, மிக அருமையான திட்டம், வரவேற்கிறேன். பெண்கள் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல்வனுக்கு 1000 ரூபாய், ஓகே. வேற என்ன பண்ணீங்க? தொகை கொடுத்துட்டா போதுமா? கல்வியில் எப்படி முன்னேறது? தமிழ் வழி கல்விக்கு என்ன வேலை பார்த்தீங்க? பாரதிதாசன் பிறந்தநாளை விட்டு தமிழ் வார விழா கொண்டாடுறீங்க, ரைட்டு. தமிழை முன்னேற்றுவதற்கு இந்த ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் என்ன? தெருக்களில் இருக்கிற எல்லா பேர் பலகையும் ஒட்டுமொத்தமாக தமிழில் தான் இருக்கணும், எல்லா விளம்பர பலகை தமிழில் தான் இருக்கணும். இப்போ அண்மையில் ஜீவோ தமிழில் தான் வரும்னாரு. எத்தனை ஜீவோ தமிழில் போட்டிங்க நீங்கள்? அப்போ தமிழுக்கான முக்கியத்துவமோ தமிழர்களுக்கான முக்கியத்துவத்தையோ விளம்பர அளவில் கொடுத்துட்டு செயல் அளவில் சூழியமாக இருக்குது. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்து சமய நலத்துறையின் கீழ் கட்டுப்படுகிற கோயில்கள் தாங்க. நீங்கள் FT பாலிஸ் கேமரா எடுத்துகிட்டு என் கூட வாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலில் தமிழில் மந்திரம் சொல்லிட்டானா நான் இந்த சேனலே கழிச்சிட்டு போயிடுறேங்க. கண்டிப்பா கிடையாது. எல்லா இடத்துலயும் சமஸ்கிருதம். நீங்க அங்க போனீங்கன்னா தமிழில் ஓதுவாரை ஃபோன் செய்து அழைக்கவும். நான் எதுக்குடா ஃபோன் பண்ணி கூப்பிடணும்? அங்க தமிழ்ல மந்திரம் ஓதுறோம், அங்கதான் இருக்கணும். சமஸ்கிருத மந்திரம் ஓதுறவனா நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன், தேவைன்னா நான் கூப்பிட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு மொழியே புரியாது. என் மொழி புரியாதவன் எப்படிங்க எனக்கும் ஆண்டவனுக்கும் எனக்கும் இறைவனுக்கு நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இல்லை. எனக்கும் இறைவனுக்கும் நடுவில் என் மொழி புரியாத எதுக்கு இருக்கணும்? முதல்ல என் மொழி உனக்கு தெரியாது, உனக்கு இறைவன்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்றதுக்கு உனக்கு மொழி தெரியாது, எனக்கு நடுவில் இருக்கிற வெளியே போன்னு சொல்றதுக்கு இந்த அரசுக்கு தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? முதல்ல தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். என்ன தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்? சமஸ்கிருதம் ஒதுக்குங்க, தமிழை தான் அர்ச்சனை பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க கேள்வி, இல்லைன்னா வெளியில போன்னு சொல்லுங்க. அப்போ ஆனா வெளியில பாருங்களேன், அன்னை தமிழில் அர்ச்சனை சாதித்து காட்டிய ஸ்டாலின் சொல்லுவாங்க. அது உண்மையா? பொய் தானே. அப்ப தொடர்ச்சியா இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த அரசாங்கம் வந்து வெளியில ஒரு பார்வையும் உள்ளுக்குள்ள ஒரு பார்வையும் வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியான நிர்வாக கோளாறுகள், குளறுபடிகள். அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருந்தபோது நடந்த விஷயங்கள் என்ன? உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியா உங்களை குட்டு வைத்திருக்கிறது. இப்ப கடைசியில் என்ன பண்ணீங்க? ஒண்ணு ஜெயிலில் இருக்கணும், இல்ல MLA மட்டும் வெளியில இருங்கன்னு சொன்னாங்க. பயந்து போய் ஐயா நான் வந்து ஜெயிலெல்லாம் இருக்க விரும்பல, நான் வந்து அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டீங்கல்ல. எப்படி பண்ணீங்க? காமன் மேனுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுன்னு சொல்லிட்டாங்கப்பா, அதான் ராஜினாமா பண்ணிட்டாருன்றாங்க. எல்லாருக்குமே தெரியுது. பொன்முடி என்ன பேசினாரு? ஏன் கண்டிக்கல? நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சராக தொடர்ச்சியாக கண்டிச்சிருந்தீங்கன்னா அப்படி பேசிருக்க மாட்டாருங்க அவரு. கண்டிப்பா ஒரு நல்ல பேச்சாளர், பேராசிரியர், படிப்பாளர், எழுத்தாளர், படைப்பாளி, திராவிட இயக்கத்தினுடைய வழி வந்த ஒரு மனிதர் அவர் இவ்வளவு மோசமா பேசுற அளவுக்கு ஏன் விட்டீங்க? அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்குங்க. இந்த சிக்கல்களெல்லாம் களையணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டே நான் உலகத்துக்கே முன்னோடி. அப்புறம் ஐயா ரகுபதி சொன்னார் இல்லையா,
திராவிட மாடல் முன்னுடைய ராமர் தான் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரிலாம் பேசுறது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே கவைக்குதவாத வாதங்கள். 26க்கு எதிரில் அமர்ந்திருக்கிற இந்த அலையன்ஸ் வந்து இவங்களுக்கு ஷேக் பண்ணியிருக்கு. ஈஸியாக வின் பண்ண நினச்சாங்க. இந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் வலிமையாச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாகும். மிக முக்கியமாக விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என்னவாக போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். ஆனால் உலகத்துக்கு இன்னும் சிறந்தமாலாம் சொல்ல முடியாது. நிறைய பிழைகளும் தவறுகளும் நிர்வாக குளறுபடிகளும் இருக்குது. அதெல்லாம் திருத்திக்கிட்டாங்கன்னா அந்த 10 மாசத்துல நல்லாட்சியாக கூட அமைய வாய்ப்பு இருக்கு. சார் ஆக்சுவலாக நேற்று நடந்த சட்டசபை மாநாட்டில் கூட ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. 3 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அரசு ஒரு சலுகை எம்எல்ஏ ஒரு கோரிக்கை வச்சாரு அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இது தானே டிபேட்டுக்கு வந்திருக்கணும், இதை தானே எல்லாரும் பேசியிருக்கணும். ஆனால் இதை யாருமே பேசல. உண்மையிலேயேங்க மிகச்சிறந்த ஒரு விஷயத்த இந்த பர்கூர் எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு. அவர் பேர் நான் மறந்துட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சொன்னாருன்னு வெளியில் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர், ஒரு பெண் பத்திரிகையாளர் முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த காணொலி காட்சி நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. என்னம்மா என்ன கேள்வி சார்? இந்த மாதிரி சொன்னாங்களே சார் எம்எல்ஏ. எப்போ கேட்டாங்க சார்? இந்த மாதிரி கேட்டாங்க சார் அப்படின்னு சேகரபாபு டக்குன்னு வர்றாரு, டக்குன்னு அமைதிப்படுத்துறாரு. ஆமாம் கேட்டார், அது கோரிக்கையாக வச்சார், அது கோரிக்கையாக வச்சார், பார்ப்போம் அது அது பண்ணலாம் நல்லா இருக்குன்னு சொன்னார், அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ முக்கியமான பிரச்சனை தெரியுமா அது? இவங்க கேட்குறாங்க இல்லையா டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு. டீலிமிட்டேஷன் ஏன் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? மக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு காரணம் நம்ம ஏன் பயப்படுறோன்னா தமிழ்நாட்டின் மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு. நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நாமே இருவர்னு மாறி போச்சு. இப்போ இதையும் தாண்டி வேற லைஃப் ஸ்டைல்லாம் போச்சு. அது பர்சனல் லைஃப் விடுங்க. ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ளும் அந்த விகிதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் குறைஞ்சு போச்சு. அப்போ ஒருத்தர் எழுந்த உடனே அருமையான ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் அதை ரொம்ப மிக மனதார வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இன்னும் பல நாடுகளில் வந்து 3 குழந்தை 4 குழந்தைலாம் பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு நம்ம போக தேவைன்னு வச்சுப்போமே. ஆனால் 3வது குழந்தை பெற்றுக்கொண்டால் அரசு ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்கிறத கன்சிடர் பண்ணணுங்க நீங்கள். அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. இப்போ 3வது குழந்தை ஒரு பெற்றோன்னு விரும்புகிறாருன்னா ஏன் நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை நினைக்கிறீங்களா? நீங்கள் விருப்பம் இருக்குது, ஏன் இல்லைன்னா பொருளாதாரம் இல்லைங்க, காசு இல்லை, 2 பேரும் வேலைக்கு போகணும், யார் குழந்தைய பார்த்துக்கிறது, யார் செலவு பண்ணுறது, மருத்துவ செலவு இருக்குது, கல்வி செலவு இருக்குது, உணவு செலவு இருக்குது. இவ்வளவு நெருக்கடிகள் மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதே ஒரு பெரிய கஷ்டங்க. உண்மையிலேயே இந்த அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொன்னாங்க, மகிழ்ச்சியாக வாழணும்னாங்க. மகிழ்ச்சிக்கான குறியீட்டில் இந்தியா எங்கே இருக்குன்னு போய் பாருங்க. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு போட்டு பார்த்தா இந்தியா இருக்கவே இருக்காது. ஏன்னா தினசரி பல பிரச்சனைங்க நமக்கு. சுவருக்கு பிரச்சனை, வீடுக்கு பிரச்சனை, வாழை பிரச்சனை, மின்சார பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மனைவி பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, கல்வி பிரச்சனை, வேலை பிரச்சனை, பண பிரச்சனை, இன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நமக்கு இருக்குது. இவ்வளோ பிரச்சனைக்கு முதல்ல உயிர் வாழ்றதே பெரிய விஷயம். அவர் 3வது குழந்தைக்கு ஒரு உதவி கிடைக்குமான்னு கேட்குறாருன்னா அரசு அட்லீஸ்ட் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அது பொருட்டாவே அவங்க கண்டுக்கல. ஆனால் ஒரு நல்ல கோரிக்கை, மிகச்சிறந்த ஒரு கோரிக்கை. அதை அரசு பரிசீலிக்கணும். ஏன் அப்படின்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்குறீங்கல்ல, அதை கேட்பதற்கு சைமல்டேனியஸாக நம்மளுடைய குழந்தை பேர் விகிதத்தை நம்ம அதிகரிக்கணும். ஆந்திராவில் பாருங்க சொல்லிட்டாரு அவர், குழந்தைகளை பெற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாரு. குழந்தைகளை பெற்றுக் கொடுங்க, நாங்கள் வளர்க்க வேண்டியது அரசின் கடமை. உண்மை எப்படிதான் இருக்கணும்? செல்வங்களை பெற்றுக் கொடுங்கள், வளர்க்க வேண்டியது அரசின் கடமை. நீங்கள் எடுத்து வளர்க்க வேணாவா? பண்ணணுங்க. எதிர்கால மனித வளத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க அதிகமாக போயிடுவாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வரணும்னா குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கணும். அப்போ அதையே நம்ம வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம். அது பெருசாக வந்து பரமப்படலை. நல்ல வேளை அந்த கேள்வி கேட்டீங்க. மிகச்சிறந்த ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிமடுத்து வலு கூட்டணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட. சரி, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஆளும் கட்சியினர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கிற நிலையில இப்போ சீமான் அவர்களை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச் ராஜா வந்துட்டு அவர் மேல கவனம் செலுத்தணும், அவர் வந்துட்டு பாகிஸ்தானோட கைக்கூலி, அவர் அங்கேயே போகணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் முன் வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து சார்? அதான் இதுதான் ரியல் ஹெச் ராஜா, இதான் ரியல் சீமான். ரியலா இவங்க 2 பேரும் இப்படிதான் இருப்பாங்க எப்பயுமே. இப்போ அண்மையில் கூட ஒரு பேட்டில் பேசும்போது அறிஞர் ஹெச் ராஜா இருக்கிறாருன்னு சொன்னதை நிறைய பேர் சுட்டி காட்டுறாங்க. அவர் ஒரு கலாய்க்கிறதுக்காக சொன்னார் அறிஞர் ஹெச் ராஜான்னு. நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்கள்ட்ட டீமில் நான் கேட்டேன், என்னங்க அவர் சொல்லிட்டாரு, கலாய்க்கிறாருங்க அவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா இவ்வளோ நாளாக ஒரு பேட்டி இருந்துச்சுல்ல, ஒரு பேச்சு, என்னென்ன பேச்சுன்னா பிஜேபியின் பி டீம் சீமான் இருந்துச்சுல்ல, அதை தானாக உடைச்சிட்டாரு பாருங்க. சீமானும் உடைச்சிட்டாரு, ஹெச் ராஜா அதை இன்னும் போட்டு கொடாரியை போட்டு உடைக்கிறாரு. என்ன சொன்னாங்க?
ஏன்பா பாகிஸ்தானுக்கும் உனக்கும் பிரச்சனைன்னா அது சிவிலியன் பிரச்சனை இல்லை, அது ஆர்மி டு ஆர்மி பிரச்சனை, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பிரச்சனை. ஏன்பா தண்ணி ஏன்பா விட மாட்டேங்கிற? தண்ணி வந்து நீர் ஆதாரங்கிறது உணவு உயிர் எல்லாமே எல்லாருக்கும் சமம்பா, தண்ணியை தடுக்காதப்பான்னு சொன்னார். ஒரு அருமையான கருத்து, அற்புதமான கருத்து. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கும் தைரியமே இல்லாத போது தைரியமாக அதை வெளில சொன்ன ஒரே ஆள் திரு சீமான் தான். அவருக்கு சல்யூட் பண்ணலாம். நம்ம மிகச்சிறந்த ஒரு கருத்து. அந்த கருத்தை தெரிவித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எச் ராஜாக்கிட்ட போகிறாங்க. இது வந்து எச் ராஜா என்ன சொல்லியிருப்பார், இப்போ அண்மை காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எச் ராஜா கூட ஒரு தடவை சொன்னார், அவர் பேசுகிற வரலாறு பண்பாடெலாம் எங்களுக்கு ஆதரவாக தாங்க இருக்குது, சூப்பராக பேசுகிறாருங்க சீமான் அப்படின்னாரு. இதே வாய் தான் எங்கே இருக்குது உங்களுக்கெல்லாம் வேர் அப்படின்னு ஒரு நாள் வந்து சீமானை பார்த்து திருமாவளவன் அண்ணனை பார்த்து கேட்டாங்க. இப்போ இன்றைக்கி என்ன கேட்குறாரு, சீமானும் திருமாவளவனும் தொடர்ச்சியாக இந்த தேசத்துக்கு எதிராக பேசுகிறத கல்ச்சராக வச்சுருக்கிறாங்க, இவங்களெல்லாம் இந்த இந்திய நாடு இந்திய அரசு கண்காணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏப்பா இந்திய அரசு கண்காணிக்கிற பட்டியலில் வைக்கப்பட வேண்டிய சீமானையாப்பா நீங்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு காலில் விழாத குறையா கூட்டணிக்கவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் கூப்பிடுறீங்க? கூப்பிடாதீங்க. அப்போ என்ன தெளிவாக தெரியுது பாருங்கள், தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு நாளும் இந்திய தேசியத்திற்கு போய் வேலை பார்க்காது, அது வேலை பார்க்கவும் முடியாது. பெரியார் அவர்களின் மீதான விமர்சனத்தை சீமான் முன்வைப்பதற்கும் பெரியாரின் மீதான விமர்சனத்தை ஒவ்வாமையை பாஜக முன்வைப்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு, நிறைய வேறுபாடுகள் உண்டு. அப்போ அந்த இடத்துக்காக மட்டுமே சீமான பிஜேபியோட ஒத்தி பார்க்கறது அப்படிங்கிறது தவறான பார்வை. நான் அப்பவே சொன்னேன், நான் முன்கூட்டியே அதை பல இடங்களை பதிவு பண்ணியிருக்கிறேன், திரும்பவும் அது நிரூபணமாக இருக்குது. சீமானோட கருத்து பாகிஸ்தானுக்கு ஓடிப்போ பாகிஸ்தானினுடைய கைக்கூலின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இதான் ரியல் சீமான் இவர் தான். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரியல் சீமானான்னு கேட்டால் அப்படி கிடையாது, இதுக்கு முன்னாடி அவர் ரியலாக தான் இருந்தார். ஆனால் அதெல்லாம் பிஜேபி பயன்படுத்திக்கிச்சு. திமுக இருக்கிறியா நீ என் ஃப்ரெண்டு தான், நீ வந்து மற்றவங்க திட்டியா நீ என் ஃப்ரெண்டு தான், காங்கிரஸ் இருக்கிறியா நீ என் ஃப்ரெண்டு தான், உங்களை தான் அவர் இன்டர்நேஷனல் புரோக்கருன்ட்டாரே மோடியை. மற்றவங்களையாவது விரோதி, அப்புறம் எதிரி, அப்புறம் பகையாளின்னு சொல்கிறாரு. பாஜகவை மனிதகுல விரோதின்னு சொல்கிறாரு. அந்த மனிதகுல விரோதியோட கூட்டணி வச்சா தனக்கு தற்கொலை நடக்கும்னு அவர் தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அப்போ இந்த விவகாரத்தில் பிஜேபியின் பி டீம் சீமான் இல்லைங்கிறத ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, எச் ராஜாவுடைய உண்மையான குரல் இதுதாங்க. திருமாவளவன் என்ன சொன்னார், ஏன்பா உளவுத்துறையின் தோல்வின்னு ஒத்துக்காமல் என்னப்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. சரியான கேள்வி தானே, அதுக்கு பதில் கருத்தை சொல்லுங்க. ஏங்க தண்ணியை தர மறுக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான மனநிலைங்க? சரி நான் ஒன்று கேட்குறேன், பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகள் இந்தியர்கள் 25 பேர் சுட்டு போட்டாங்க. நான் கண்டிக்கிறேன், நீங்களும் கண்டிக்கிறீங்க, எல்லாருமே கண்டிக்கிறோம், பார்க்குறவர்களும் கண்டிக்கிறோம். தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்கிறேன், ரைட்டு. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக தமிழ் மீனவர்கள் 800 பேருக்கு மேலே சுட்டு படுகொலை பண்ணியிருக்கிறது இந்த இலங்கை சிங்கள கடற்படை இராணுவம். ஒரே ஒரு முறை இலங்கைக்கு போக வேண்டிய தொகை, இலங்கைக்கு போக வேண்டிய நிவாரணப் பொருள், உங்களுக்கான பொருளாதார உதவி இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன்பா, உங்கள் மேலே நான் பொருளாதார தடையை விதிக்கிறேன், இலங்கைக்காரன் ஒருத்தம் கூட இந்தியாவுக்கு நுழையக்கூடாது, சிங்களவர்கள் உடனடியாக 40 இந்தியா விட்டு வெளியேறுன்னு ஒரு முறை பேசியிருப்பீங்க? பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழர்கள் என்றால் விரோதம், தமிழர்கள் என்றால் ஒவ்வாமை. அந்த ஒவ்வாமை இருப்பதன் காரணமாகத்தான் பாகிஸ்தான்னா ஒரு பார்வை, இலங்கைனா ஒரு பார்வை. அது எப்படி? இப்போது அங்கே செத்து போன சுற்றுலா பயணிகள் இந்தியர்கள், அப்போ இங்கே தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் எங்கள் சொந்தக்காரன் பந்தக்காரன் தூத்துக்குடியில் இருக்கிறவங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க, அங்கே ராம்நாட்டில் இருக்கிறவங்கலாம் போய் செத்து போனால் அவங்க இந்தியர்கள் இல்லையா? அவங்க யார்? அப்போ இந்தியர்களெல்லாம் விட்டுடு, உனக்கு தான் இந்தியர்கள் இல்லை, விட்டுருங்க, ஏன் பேசிட்டு போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு. அப்போ தமிழர்கள் மேலே தொடர்ச்சியாக 800 பேருக்கு மேலே சுட்டு படுகொலை பண்ணியிருக்குது இலங்கை கடற்படை. லெட்டர் எழுதுறது, போய் பேசுறது. ஏன் ஜெய்சங்கரோ அஜித்தோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு மீட்டிங் போட மாட்டீங்களா? சிஎம்கிட்ட பேசுங்க உட்காந்து, என்ன சார் ஆச்சு, நம்ம ஊருக்கால சுட்டுக்கிட்டு இருக்காங்களாமே, இந்தியர்கள் தானே அவங்க, அஜித்தோவல் ஒரு ராணுவ மீட்டிங்கை போடுங்க, சுற்றி கடற்படை நிப்பாட்டுங்க, எவன் உள்ள வரான்னு பார்த்துலாம், நம்ம ஆளுங்களை மீன் பிடிக்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல வாய் வராது, வார்த்தை வராது, உங்கள் ஆள் இங்கே வரமாட்டான். ஏன்னா நீங்கள் வேற, நாங்கள் வேற, அப்படி தானே வச்சுருக்கிறீங்க நீங்கள். அப்போது தமிழர்கள்லாம் ஒரு பார்வை. உண்மையிலேயேங்க இதுக்கு கூட திரு சீமான் சொன்னதை தாங்க நான் உதாரணமாக சொல்கிறேன். பசுமாடு பாகிஸ்தான் நாடு, இதாங்க பாஜகவோட அரசியல். இதை விட்டால் வேறு அரசியலே கிடையாதுங்க உங்களுக்கு.
அப்ப இந்த அரசியல பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள சீமான் எதிர்த்து பேசினா அவங்க இப்படிதான் பேசுவாங்க. எச் ராஜாவோட வழக்கமான குரல் வெளியே வந்திருக்குது, சீமானோட இயல்பான குரல் வெளியே வந்திருக்கு. இப்படிதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். ஆக்சுவலா எலெக்ஷன் வந்தாதான் இந்த குரல்களுக்கு எல்லாம் பதிலடி அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.